எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி, கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. கொஞ்சம் நிறையவே லேட் ஆயிருச்சு. இன்னொரு இன்டர்வியூ முடிச்சுட்டு ப்ரமோஷன் முடிச்சுட்டு வந்துட்டு இருந்தேன். அதனால மன்னிக்கவும். அண்ட் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இங்கே வந்ததுக்கு. ப்ரெஸ், மீடியா, தெரிஞ்ச பேர் நிறைய பேர் இருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணம் இது. ரகு தாத்தா ஆடியோ லான்ச், இல்லை ரகு தாத்தா இசை வெளியீட்டு விழா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படம் இது ஆரம்பிச்சது வந்து ஐ திங்க் சுமன் அண்ட் விஜய் ரீச் அவுட் பண்ணாங்க. சுமன் வந்து ஃபர்ஸ்ட் நரேட் பண்ணும்போது அவர் நரேட் பண்ணி முடிச்சுட்டு அவரே முதல்ல சிரிச்சிருவாரு. அதுக்கப்புறம் எப்படி பார்ப்பாரு. பார்த்ததுக்கு அப்புறமா தான் நம்மளுக்கு சிரிப்பு வரும். அவர் ஒரு டவுட்லயே பார்ப்பாரு, என்ன இது இவங்க சிரிக்கவே மாட்டேங்கிறாங்கன்ட்டு. ஆக்சுவலா அந்த ஃபுல் நரேஷனுக்கு அப்புறமா தான் நல்லா உட்காந்து பேசணும். பேசிட்டு சொன்னேன், முதலே எனக்கு ரொம்ப படம் பிடிச்சிருக்கு, கதை ரொம்ப பிடிச்சிருக்கு, இப்படி ஒரு அப்ரோச் ரொம்ப நல்லா இருக்கு, இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் ஒன்று கேள்விப்பட்டது இல்லை, ஸோ இது பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு. பட் எனக்கு சில இன்ஹிபிஷன்ஸ் இருந்தது, இது எப்படி நான் புல் ஆஃப் பண்ண முடியுமா அப்படின்ட்டு. பட் அந்த விஷயத்துல சுமனும் விஜயும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. ஸோ அவங்க கொடுத்த தைரியம் தான் இது. ஸோ தேங்க்யூ சுமன் ஃபார் ஹேவிங் மீ இன் ரகு தாத்தா. இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் ஏன் ஐயோங்கிறீங்க? அண்ட் உங்களோட டெபியூ டைரக்ஷன்ல நான் நடிச்சிருக்கேன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வி ஹேவ் டு கிவ் இட் டு ஹிம். தேங்க்யூ சுமன், தேங்க்யூ. அண்ட் விஜய், தேங்க்யூ ஸோ மச். விஜய் எனக்கு ரொம்ப வருஷமா தெரியும். பட் இதுதான் இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்ல ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்றோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் விஜய். அண்ட் த குவாலிட்டி ஆஃப் ஃபில்ம்ஸ் தட் யூ டூ, தே ஆர் கிரேட். அண்ட் உங்களோடதுலயும் ஹொம்பாலே தமிழுக்கு வருதும் அதுலேயும் நான் இருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ விஜய். அண்ட் thanks to Vijay Kiraganur sir and Karthik Gowda. Thanks to Hombale Films. அப்புறம் ஷான், இந்த ஆல்பம் வந்து நான் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ஆல்பம் இது எல்லாரும் கேட்கணும்னு நான் ரொம்ப ஆசையா வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ஆல்பம் இது அவர் சொன்ன மாதிரி எல்லா பாட்டுமே வேற வேற ஜானர்ல இருக்கும். ஒன்று ஒரு ரெகேவா இருக்கும், ஒன்று ஒரு ராக்கா இருக்கும், ஒன்று ஒரு கானா பாட்டா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆல்பம், இட்ஸ் அ ஜெம் ஃப்ரம் யூ. தேங்க்யூ ஸோ மச் ஷான். இதுல எனக்கு அவர் இப்ப பாடின பாட்டு அருகே வா அப்படிங்கிற பாட்டு, அது எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. அண்ட் அது ஏதாவது விஷுவல் காட்டுறோமா? We are? Okay, I think they should, because it's a very sweet song. So yeah, thank you Sean, thank you so much. யாமினி கூட நான் ஆல்ரெடி சானிகா இதம் ஒர்க் பண்ணியிருக்கேன். செகண்ட் டைம். அது வேற கம்ப்ளீட்டா வேற மாதிரி ஒரு படம். அண்ட் திஸ் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட். ஸோ இதுக்கு வேற மாதிரி ஒரு கலர், வேற மாதிரி ஒரு டோன் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இட்ஸ் ஆல்வேஸ் நைஸ் டு ஹாவ் அ உமன் இன் த டீம். அண்ட் வி ஹாவ் அ உமன் டிஓபி. அவங்களுக்கு தேங்க்யூ ஸோ மச் யாமினி. அண்ட் ரியா, தேங்க்யூ ஸோ மச். Thank you Ria. So we have a lot of women in the team. அதுவே ரொம்ப ஒரு எம்பவரிங்கான சந்தோஷமான விஷயம், அதுவும் இந்த மாதிரி ஒரு படத்துக்கு. Thank you Ria. And thank you Purnima did the costumes for the entire film. And Shruti Manjari did my costumes. Thank you so much Shruti. அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த லுக்கை கிரியேட் பண்ணியிருக்காங்க. And apart from that, all the actors, நான் ஜஸ்ட் பார்த்து சொல்லிக்கிறேன் பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு மிஸ் எனி ஒன். அண்ட் எஸ், டி.எஸ். சுரேஷ் சார், எடிட்டர். அவர் வேர் இஸ் ஹி? ஓ ஹாய், என்ன சார் ஆச்சு? ஓகே அப்புறம் சாரி. ஓகே, ஸோ ஹி வாஸ் தேர், ஷூட்டில் இருந்தார் சார். தேங்க்யூ சார். அண்ட் அப்புறம் நம்ம காஸ்ட், எம்எஸ் பாஸ்கர் சார். எம்எஸ் பாஸ்கர் சார் இல்லை, அவர் இங்கே வந்திருக்குன்னா ஐ மிஸ்ஸிங் ஹிம். அவர் என்னை பொம்மைன்னு தான் கூப்பிடுவார். இஸ் வெரி ஸ்வீட். அண்ட் அவரோட சென்ஸ், டைமிங் சென்ஸ், அவரோட ஸ்பான்டேனிட்டி சென்ஸ், டக்குன்னு காமெடி அப்படியே
ஃப்ளோ வந்துகிட்டே இருக்கும். ஸோ இட் வாஸ் ஃபன் ஒர்க்கிங் வித் ஹிம். அண்ட் அந்த ஒரு தாத்தா பேத்தி அந்த ஒரு சின்ன ஒரு பேண்டர் ஒன்று இருக்கும் படத்துல. இட் இஸ் அ காமெடி, ரைட்? இட்ஸ் அ காமெடி ட்ராமா. அண்ட் படத்தை பத்தி அதான் இந்த ஐ நோ சுமன் ஆல்ரெடி சொல்லிட்டாரு, பட் இருந்தாலும் நானும் சொல்லிடுறேன் ஒரு தடவை, நானும் கிளியர் பண்ணிடுறேன். ஏன்னா இது எல்லாருமே என்கிட்ட கேட்குற ஒரு விஷயம் தான். பேபி ஜான் வருது, டிசம்பர்ல ஹிந்தி படம் வருது, இங்க ஹிந்தி திணிப்பை பத்தி ஒரு படம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு. இது அட் தி எண்ட் ஆஃப் த டே இது வந்து ஹிந்தி திணிப்புங்கிறது டீசர்ல நீங்க பாத்தீங்கன்னாலும் இது பொதுவா திணிப்பை பத்தி தான், பெண்கள் மேல வர திணிப்பை பத்தி தான் இது. ஸோ எல்லா விதமான திணிப்பை பத்தி ஒரு இது ஒரு சின்ன மெசேஜ். ஃபுல்லா கை தட்டிடுங்க. ஓகே. ஸோ இது வந்து ஒரு ஒரு சின்ன இது வந்து மெசேஜ் சொல்றதுக்கு ட்ரை பண்றோம், பட் திஸ் இஸ் நாட் கோயிங் டு பி ப்ரீச்சி. இது இது படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். பொதுவாகவே திணிப்பை பத்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் தான், பெண்கள் மேல இருக்கிற திணிப்பு. அதுல ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளா ஹிந்தி எடுத்து இந்த கதையை டிரைவ் பண்ணி கொண்டு போயிருக்காரு சுமன். ஸோ இது வந்து எந்த விதமான ஒரு பாலிட்டிக்கல் இதுவும் ஒரு கான்ட்ரவர்ஷியலோ அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. யூ வில் ஆல் ஹேவ் ஃபன். திஸ் இஸ் அ மேட் ரைட், திஸ் இஸ் அ காமெடி ட்ராமா. போய் சிரிச்சுட்டு ஜாலியாக போகலாம், அந்த மாதிரி ஒரு படம் இது. அண்ட் ஆல் மை அதர் ஆக்டர்ஸ், ரவீந்திர விஜய், I had a great time working with you. Thank you, ரவீந்திரா. அவர் பயங்கரமான பெர்ஃபார்மர். அவர் ஃபேமிலி மேன்லேயும் நடிச்சிருக்காரு, நிறைய படத்தில் நடிச்சிருக்காரு. பட் நான் அவர் கூட இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நடிக்கிறேன். I had a great time. Thank you. I think nobody else could have pulled it out other than you. You pulled it off great. Thank you, Vijay. And Devdashni ma'am, ma'am கூட சேர்ந்தாலே I think jolly, பயங்கர fun. And I think she's more like the partner in crime in the film for me. In the film படத்துல தான் சொல்றேன், பயப்படாதீங்க. ஸோ ஐ ஹேட் அ நைஸ் டைம் வித் யூ மேம். ஸோ எனக்கும் மேம்க்கும் நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்கும், ஜாலியாக இருக்கும். அண்ட் ஆனந்த் சாமி சார் இஸ் நாட் ஹியர். ஹவ் யூ சார்? ஸோ அவர் ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் பண்ணியிருக்காரு, ஆனந்த் சாமி சார். அகேன் அவருக்கும் எனக்கும் ஆகாது படத்துல, பட் ஓகே, சரி, ரொம்ப சொல்லக்கூடாது, சரி. அண்ட் ராஜீவ் பிரதர், அவர் என்னோட பிரதர் படத்துல. அண்ட் அவரும் ஆக்சுவலாக அவர் ஹீஸ் ஆல்சோ இன்டு ட்ராமா, ஹீஸ் ஆல்சோ இன்டு கொஞ்சம் டீச்சிங். நான் அதுக்கப்புறம் கொஞ்சம் கிளாஸஸ் கூட எடுத்துக்கிட்டேன் அவர்கிட்ட இருந்து. இட் வாஸ் ஃபன் ஒர்க்கிங் வித் யூ ப்ரோ. தேங்க்யூ. அண்ட் ஜெயக்குமார் சார் வந்து ஆக்சுவலாக அவரோட பொண்ணோட கேரக்டர் பண்ணியிருக்கேன் நான். ஸோ ஜெயக்குமார் சார் ஆக்சுவலாக நான் ஸ்கூல்ல ஒரு கேம்புக்கு போற டைம்ல அந்த ஒரு சும்மா ஒரு 1 day ஆக்டிங்லாம் வந்து எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு போவாங்க. அந்த டைம்ல ஃபர்ஸ்ட் நான் ஜெயக்குமார் சாரை பார்த்துருக்கேன். ஸோ வி கோ பேக் வே பிஃபோர். ஸோ அங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் சார் கூட நடிக்கிறேன், ஃபுல்லா இந்த மாதிரி ஒரு ஃபுல் ஃபிளெஜ்ட். அண்ட் சாரோட கேரக்டர் இஸ் ஆல்சோ வெரி ஃபனி சார். அண்ட் மேம் ஜானகி மேம், தேங்க்யூ மேம். மேம் கூட எனக்கு நிறைய காம்பினேஷன்ஸ் இல்லை, கொஞ்சம் காம்பினேஷன்ஸ் தான், பட் இருந்தாலும் தேங்க்யூ மேம். ரொம்ப சந்தோஷம் உங்க கூட ஒர்க் பண்ணது. அண்ட் பானு இஸ்மத், பானு தெறிக்க விட்டுருக்காங்க படத்துல. ஒரு கடைசியில ஒரு டயலாக் சொல்ல முடியாது இப்போ, ஆனா ஐயோ அந்த சீனை டப்பிங்ல பார்த்து நான் விழுந்து சிரிச்சேன். ஐ திங்க் அதை பார்த்து சிரிக்காதவங்க யாருமே இல்லை. அவங்க பாக்குறதுக்கு தான் இப்படி ஒரு பூனை மாதிரி இருப்பாங்க, ஆனா பின்னாடி அவங்க வேறுவாங்க. அண்ட் நம்ம மிப்பு இஸ் நாட் யா. மிப்பு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. அண்ட் முகேஷ் அவர் ஒரு கியூட்டான கேரக்டர் பண்ணியிருக்காரு. இட்ஸ் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். அது உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும், மிப்புவும் முகேஷ்க்கும் ஒரு நல்ல ஒரு ஃபுல்லா ஒரு காம்பினேஷன் இருக்கும். அண்ட் ஷெங் ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஷெங், தேங்க்யூ. அண்ட் மனோஜ், நம்ம டயலாக் எழுதினவர், அவரும் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. ரொம்ப படத்துல ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர். ஸோ அவர் நடிச்சு
ஒரு நடிச்சு கொட்டியிருக்காருன்னு சொல்லலாமா. அண்ட் who else? ஆத்ரா மேம். மேம் கூட நான் வந்து அவங்களோட பொண்ணா நடிச்சிருக்கேன். ஸோ அவங்க கூட பாம்பு சட்டை, எஸ், பாம்பு சட்டை நடித்தேன். அதுக்கப்புறமா இத்தனை வருஷம் கழிச்சு இந்த படத்தை நடிச்சிருக்கேன். ஸோ ஐ திங்க் ஐ பிரிட்டி மச். ஓ சுமான், ஐ ஃபர்காட். ஐயோ, இயக்குனரை மறந்துட்டேன், மன்னித்து விடுங்கள். இல்லை, ஐவ் சேவ் த பெஸ்ட் ஃபார் த லாஸ்ட். ஓகே, ஸோ எல்லாருக்கும் தேங்க்யூ. அண்ட் சுமன், பேசிட்டேனே உனக்கு. ஓ கேமியோ, யா நம்ம டைரக்டர் ஒரு கேமியோ ஒன்று பண்ணியிருக்காரு. அது ஒரு பயங்கரமான கேமியோ. அது ஆக்சுவலா டீசர்லயே இருக்கு அந்த கேமியோ. யாராவது கண்டுபிடிச்சிங்களா? அது கண்டுபிடிக்கல, யாருமே கண்டுபிடிக்கல. சரி, நம்ம இதை வச்சு ஒரு குவிஸ் நடத்தலாம். அந்த டீசரை இன்னொரு தடவை ப்ளே பண்றோம். சுமன் எங்க இருக்காருன்னு யாராவது கண்டுபிடிங்க. கண்டுபிடிக்கிறவங்களுக்கு ஒரு பரிசு கிடைக்கும். சுமன் வந்து அது யாரும் பாத்திரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருந்தாரு, நான் மாட்டி விட்டேன். அண்ட் டயலாக்ஸ், மனோஜ், தேங்க்யூ மனோஜ். அண்ட் ப்ரொடக்ஷன்ல இருக்கிற எல்லாருக்கும் தேங்க்யூ. டைரக்ஷன் டீம்ல இருக்கிற எல்லாருக்கும், அசோசியேட் டைரக்டர்ஸ், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்கும், அண்ட் ஆல் த கேமரா அசிஸ்டன்ட்ஸ், எல்லா கேமரா அசிஸ்டன்ட்ஸ், அண்ட் யூனிட்ல இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும். அவங்க எல்லாரும் இல்லாமல் இது நடந்திருக்காது. யூனிட்ல இருக்கிற ஒவ்வொருத்தரும் அண்ட் ஆல் தி அதர் ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் பெரிய பெரிய தேங்க்யூ. இது எல்லாரும் சேர்ந்து, எல்லாரோட உழைப்பும் சேர்ந்து இருக்கிற ஒரு படம். அண்ட் ஸோ தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம். படம் August 15th ரிலீஸ் ஆகுது. எல்லாரும் தியேட்டர்ல போய் பாருங்க. அண்ட் கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவீங்க. இது ஒரு என்டர்டெய்னிங் ஃபிலிம் தான். எந்த இன்ஹிபிஷன்ஸும் இல்லாம போய் பாருங்க. யூ வில் ஹேவ் மேட் ஃபன். தேங்க்யூ ஸோ மச். எல்லோருக்கும் மாலை வணக்கம். முதல்ல இந்த படத்துல நான் எப்படி வந்தேன்னு சொல்லிடுறேன், அது ரொம்ப முக்கியம். சுமனும் நானும் வந்து கோவிட் டைம்ல பேச ஆரம்பிச்சோம். ஆக்சுவலா அவருடைய ஃபேமிலி மேன்ற சீரீஸ்க்கு நான் என்னோட இண்டிபெண்டன்ட் மியூசிக்ல பண்ண ஏதோ ஒரு பாட்டு எப்படி யூஸ் பண்றதுன்னு கேட்கறதுக்கு தான் கால் பண்ணாரு. அந்த கால் வந்து ஒரு 7 மணி நேரம் போச்சு. ஸோ அவர் சொன்னது கரெக்டு தான். ஆக்சுவலா 2 லூஸுங்க மீட் பண்ணா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்துச்சு உண்மையிலேயே எனக்கு. அவர் பயங்கரமான லூஸ். ஆக்சுவலா எல்லாரும் அங்க நிறைய பேர் பாருங்க சைலண்டா இருக்காங்க அப்படின்னா ஆமோதிக்கிறாங்கன்னு அர்த்தம். அதை பேசினதுல தெரிஞ்சிருக்கோம். ஆனா வந்து என்னன்னா வந்து சுமன்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பொதுவா ரைட்டர்ஸ் வந்து ரொம்ப சீரியஸ் பீப்புளா இருப்பாங்க. நான் கூட அப்படிதான் எதிர்பார்த்தேன். அவர் ரைட்டர், ஃபேமிலி மேன்லாம் எழுதியிருக்காரு அப்படின்னு பார்த்தா அவர் ரொம்ப ஒரு பயங்கர லோக்கல் ஃபிளோ மாதிரி பேசினார் என்கிட்ட. எனக்கு அது ரொம்ப பிடிச்சது. ஐ ஃபைண்ட் தட் ரியலி சார்மிங் அபவுட் ஹிம். அண்ட் அப்போ அவர் இந்த கதையை என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது அப்பதான் எழுதிட்டு இருந்தாரு. அதோடைய கரு அப்பதான் இட் வாஸ் ஜஸ்ட் கம்மிங் அபவுட். ஸோ அப்போ நான் எதிர்பார்க்கல அந்த படத்துல வந்து இவங்க நடிப்பாங்க அப்படின்னு. வாட் அ பெர்ஃபார்மன்ஸ், சீரியஸ்லி. எல்லாரும் இது ரொம்ப ஞாபகம் வச்சுக்கக்கூடிய ஒரு பெர்ஃபார்மன்ஸா இருக்கும். கீர்த்தி சுரேஷ் இது வரைக்கும் நீங்க நடிச்சு பார்த்துருக்கீங்க. பட் ஒரு பொலிட்டிக்கல் சப்ஜெக்ட், இது பொலிட்டிக்கல் சப்ஜெக்ட்னு திரும்ப சொன்னா ஐ மீன் நிறைய மாதிரி பர்சீவ் பண்ணலாம். பட் இது ஒரு இந்த படத்தை முதல்ல மியூசிக் இல்லாம எனக்கு பார்க்கும்பொழுது ஒரு பாக்யராஜ் சாரோட படைப்பு ஞாபகம் வந்து. ஏன்னா வந்து அவர் படத்துல ஒரு அரசியல் நுட்பம் இருக்கும். ஆனா ரொம்ப சாஃப்டா, ஜாலியா, காமிக்கலா அதை ஹேண்டில் பண்ணியிருப்பாரு. அதே நேரத்துல வந்து தமிழ் சினிமாவில் நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச கைண்ட் ஆஃப் ஃபிலிம்ஸ் வந்து டிராமா ஃபிலிம்ஸ் தான். மணிரத்னம் சார், கேபி சார், எல்லாரையுமே இப்போ நம்ம யாரெல்லாம் பெரிய டைரக்டர்னு சொல்றோமோ, மகேந்திரன் சாரா இருக்கட்டும், யாரா வேணா இருக்கட்டும், அவங்க வந்து எப்பயுமே கதையை மையமா வச்சு ஐடியா மேல சவாரி பண்ற விஷயத்தான் அவங்க ஒரு படமா கொடுப்பாங்க. இந்த படத்தோட ஐடியா எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதாவது திணிப்புகள்ல பல வகையான திணிப்புகள் இருக்கு. பெண்களுக்கு குறிப்பா சில திணிப்புகள் இருக்கு. அந்த மாதிரி லாங்குவேஜ், யூனோ, க்ரீட், ஜெண்டர் எல்லாத்துலயுமே திணிப்புகள்ன்றது நம்ம சந்திச்சுட்டு வரோம் சேலஞ்சஸா. ஸோ வந்து இது வந்து நான் ஹிந்தின்றது கூட விட்டுறேன். திணிப்பை பத்தின ஒரு படத்தினால எனக்கு ரொம்ப பிடிச்சது. என்னை யாருமே எதையுமே யார் மேலேயுமே திணிக்க கூடாதுன்றது என்னோட தனிப்பட்ட கருத்து. ஸோ ஃபண்டமெண்டலா நான் பிலீவ் பண்ற ஒரு விஷயம் இந்த படத்துல இருந்தது. ரெண்டாவது விஷயம் என்னன்னா வந்து மியூசிக் கம்போஸ் பண்ணதெல்லாம் வந்து ஐ திங்க் அவங்க ஏதாவது ஒரு சிசிடிவி கேமரா வச்சு பார்த்துருந்தாங்கன்னா ஹார்ட் அட்டாக் வந்திருக்கும்னு நினைக்கிறேன்.
ஏன்னா நம்ம பயங்கர பில்டப் கொடுப்போம், பண்ணிட்டு இருக்கோம் அது பண்றோம் இது பண்றோம்லாம் சொல்லுவோம். ஆக்சுவலா உண்மையை சொல்ல போனா சுமனோட பாட்டு பண்றது எனக்கு ரொம்ப ஈஸியா இருந்தது. ஏன்னா அவர் ஒரு பயங்கர நிறைய மியூசிக் கேட்டிருக்காரு, அவரே கிட்டார்லாம் கூட வாசிப்பாரு. கிட்டார் தான் இருக்கா, வாசிக்கிறீங்களா? ஸோ அவரு மியூசிக் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு நல்ல இசை புரிதல் இருந்ததுனால. ஏன்னா பொதுவா பீரியட் படம் இந்த மாதிரி படம்லாம் பண்ணும்போது என்னன்னா இதுல ஒரு காமெடியோட ஒரு மீட்டர் இருக்கு. ஸோ ஒரு கருத்தை நம்ம சொல்றோம்னா அது சீரியஸ் அப்படின்ற அர்த்தம் இல்ல. ஒரு கருத்தை நம்ம வந்து ரொம்ப லைட்டா கிண்டலா கூட வைக்கலாம். இது எனக்கு தெரிஞ்சு தமிழ் கலைகள்லயே ரொம்ப ஒரு இப்ப பாருங்க, நக்கல் பண்றது, நையாண்டி பண்றது, ஒரு கருத்தை நம்ம ஒரு வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி சொல்றதுன்றது ஒரு அழகு, தமிழ் இயல்பு அது கலையிலேயே. கிண்டல் நையாண்டின்றது நம்மளுக்கு ரொம்ப வழக்கமான விஷயம். அதை இந்த படத்துல பாடல்களா மாத்த முயற்சி பண்ணோம். அதே மாதிரி ஜானர், எந்த ஜானர் லிமிடேஷனும் கிடையாது. இதுல இந்த படத்துல ராக் மியூசிக் இருக்கு, ஸ்லோ ப்ளூஸ் இருக்கு, கியூபன் மியூசிக் எல்லாம் பண்ணியிருக்கோம். அப்புறம் கானா பாட்டு கூட பண்ணியிருக்கோம். ஆக்சுவலா இது செட் இன் பீரியட்ஸ். பட் அந்த பீரியட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்ற டைம்ல சில இசையை நம்ம சினிமால பார்த்துருக்கவே முடியாது. ஸோ நம்ம இப்ப இந்த காலத்துல பீரியட் படம் பண்றதுனால இதை நம்ம இன்க்ளூட் பண்ணா நல்லா இருக்குமே அப்படின்ற தாட் கூட அவர்கிட்ட தான் சுமன் கிட்ட இருந்து. ஸோ ரொம்ப ஒரு சென்சிட்டிவான கிரியேட்டர். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ரகு தாத்தா. ஐ எம் சோ ப்ரவுட் டு பி பார்ட் ஆஃப் திஸ் அண்ட் ஆல் தி ஆக்டர்ஸ், ரவீந்திரா, எல்லாருமே. நான் யாராவது நேரம் குறைவுனால நான் மென்ஷன் பண்ண முடியல. பட் எல்லாருமே ரொம்ப ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா இந்த படம் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது ஒரு ரொம்ப அழகான, ஹெல்தியான, பொலிட்டிக்கலி நுவான்ஸ்டான ஒரு டிஸ்கஷனை கிரியேட் பண்ணணுன்றது என்னுடைய நம்பிக்கை. அண்ட் விஜய் சுப்ரமணியம் ஃபார் பீங் சூப்பர் சப்போர்ட்டிவ் ரிகார்டிங் எவ்ரி திங். ஆனந்த் இந்த படத்தோட ஒரு என்ன சொல்றது, எப்பயுமே சவுண்டு நம்மளுக்கு நல்லா ஒரு படம். ஏன்னா சவுண்டு தான் சப்கான்சியஸ், விஷுவல் நம்ம கண்ணுக்கு நேரம் பாக்குறோம், பட் சவுண்டு நிறைய வேலை பண்ணும். அவ்வளோ ரொம்ப ஒரு என்ன சொல்றது, ரொம்ப ஒரு குவாலிட்டியா பண்ணி கொடுத்தாரு சவுண்ட் இந்த படத்துக்கு. The way he has treated sound design ரொம்ப ரொம்ப எனக்கு I was very very happy with the way music effects எல்லாமே ரொம்ப ரொம்ப அழகா வந்திருக்கு. ஸோ இது டெக்னிக்கலி ரொம்ப சிறந்த ஒரு படம். யாமினியோட ஒர்க் அஃப்கோர்ஸ் நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க டீசர்ல ஆல்ரெடி. பட் படத்துல எல்லாருமே ரொம்ப சீம்லெஸ்ஸா, அஃப்கோர்ஸ் தெர்வர் எல்லாரும் அவங்கவுங்களோட ஒர்க்கை நல்லா கொடுக்கணும்னு ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இட்ஸ் வெரி வெரி வேல்யூபிள் ஃபிலிம். ஒரு 10-15 வருஷம் கழிச்சு கண்டிப்பா நம்ம ஞாபகம் வச்சுக்கிற ஒரு படமா இருக்கும். படத்துல பாடல்கள் நான் 2 பாட்டு எழுதியிருக்கேன். சுமன் நிறைய ஹெல்ப் பண்ணார் அதுக்கு. அவர் நல்ல லிரிக்கல் சென்ஸ் இருக்கு. பிகாஸ் என்ன காமெடின்றது ஒரு அண்டர் கரண்ட்னால வி நீடட் quirky lyrics for the songs also. ஸோ மனோஜ்னு ஒருத்தர் எழுதியிருக்காரு. அவர் ரொம்ப நல்லா எழுதினாரு. ஸோ அதனால வி தாட் வில் இன்க்ளூட் him as one lyricist. ஸோ படத்துல 5 பாட்டு இருக்கு. கானா விமலா அப்படிங்கிறவங்க பாடியிருக்காங்க. அவங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கானா சிங்கர். இப்போ கோக் ஸ்டுடியோல கூட ரீசெண்டா அவங்களோட ஒர்க் பண்ணேன். அண்ட் there are many great musicians who have worked on this, like அனந்து சார் ஒரு பாட்டு பாடியிருக்காரு. அதுக்கப்புறம் நான் ஒரு பாடல் பாடியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி நிறைய வித்தியாசமான சிங்கர்ஸ், நிறைய புது புது சத்தங்கள் உங்களுக்கு கண்டிப்பா கேட்கும். ஒரு பீரியட் படத்துல வழக்கமா நீங்க கேட்க முடியாத விஷயங்களை நீங்க இதில் கண்டிப்பா கேட்பீங்க. ஸோ எனக்கு இந்த படத்துல கிட்டார் ஒரு முக்கியமான, ஏன்னா சுமனுக்கு கிட்டார் ரொம்ப பிடிக்கும்ன்றதுனால I was forced to use a lot of guitar music in this. So Vikram is here, my guitarist. I thought I should thank him for his contribution. அவர் என்னோட ஃப்ரெண்டு தான். பட் ஆனா இந்த ப்ராஜெக்டை பத்தி கேட்டதுக்கு அப்புறம், இந்த கான்செப்டை பத்தி கேட்டதுக்கு அப்புறம் ரொம்ப he was a very interested, very enthusiastic about working on this. Thank you Vikram for coming here. So மற்றபடி வழக்கமா சொல்றதா, மீடியால எப்பயுமே ஒரு பவர் இருக்கு. அது என்னன்னா, ஒரு நல்ல விஷயத்த இதெல்லாம் நீங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அடையாளம் காட்டுற விஷயம் மட்டும் அன்காம்ப்ரமைசிங். நம்ம ஊர்ல மட்டும் அதை நம்பிதான் இவ்வளவு பேர் இவ்வளவு நல்ல கதைகளை படமா மாத்துறாங்க. ஸோ இந்த படத்துக்கு எல்லாமே இருக்கு. இந்த படத்துல ஒரு ஸ்டார் இருக்காங்க, இந்த படத்துல கண்டென்ட் இருக்கு, நல்ல ஆக்டர்ஸ் இருக்காங்க. டெக்னிக்கலா definitely a top notch film. So I think Raghu Tata will be here to stay. So thank you so much. Thank you. Okay. Raghu Tata ல ஒரு பாட்டு பாடுறேன், சேர்ந்து பாடலாமா எல்லாரும்? if you don't mind. ஈஸியா தான், நான் ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது இந்த பாட்டுலாம். நான் இப்ப சும்மா ஒன்று பாடுற ரிப்பீட் பண்ண முடியுமா பாக்குறீங்களா? கேன் யூ டூ தட்? ஏன்னா வழக்கமா பாடிட்டு அப்புறம் நன்றி சொல்லிட்டு கிளம்புறதுலாம் கொஞ்சம் நல்லா ஜாலியா இருக்கு. அவர் என்னமோ விவகாரமா பேசிட்டு போயிட்டாரு. ஸோ அதனால மைட் அஸ் வெல். ஓகே. அந்த மாதிரி இருக்கு. வாங்க பாடுங்க, எல்லாரும் பாட முடியும்.
ஓ, ஊ, ஹே. நல்ல வாயை திறந்து நீங்க நான் பாடுறேன். ஹே, ருத்தூரு தூரு ருத்தூரு தூரு ருத்தூரு தூரு அருகே வா கண்மணியே புரியாத புரியாத. அந்த 4 பேர் மட்டும் பாடுறீங்க எல்லாரும் சரி ஓகே நானே பாடிட்டுமா? இட்ஸ் கெட்டிங் a little embarrassing. அருகே வா கண்மணியே புரியாத என் வழியே பொய்யாக முடியாது நம் உறவே. அருகே வா கண்மணியே புரியாத என் வழியே பொய்யாக முடியாது நம் உறவே. ஆசை நெஞ்சுக்குள்ள ஊறி போச்சு, உன் உருவம் கண்ணுக்குள்ள பதிஞ்சு போச்சு. உன் ஆசை நெஞ்சுக்குள்ள ஊறி போச்சு, உன் உருவம் கண்ணுக்குள்ள பதிஞ்சு போச்சு. அடங்கா சக்தி ஒண்ணு சாமி ஆடுது, தொடங்கா புள்ளி ஒண்ணு புது பயணம் போகுது. அருகே வா கண்மணியே புரியாத என் வழியே பொய்யாக முடியாது நம் உறவே. தேங்க்யூ. இது ரகுதாத்தா படத்துல வர ஒரு லவ் சாங். ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணேன் இந்த பாட்டை பண்ணது. இந்த பாட்டு நான் தான் எழுதியிருக்கேன். ஸோ தேங்க்யூ சுமன் ஃபார் திஸ் ஆல்பம், ஃபார் லெட்டிங் மீ மேக் திஸ் மியூசிக், திஸ் கைண்ட் ஆஃப் மியூசிக் தட் ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு மேக். எனக்கு எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும். அதுல வந்து ஒரு குறிப்பிட்ட குரூப் மட்டும் அதை கேட்காம எல்லா காமன் பீப்புளும் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்றது எனக்கு ஆர்ட்ல கிடைக்கிற ஒரு பெரிய கிக். ஸோ அந்த கிக்கை புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஃபார் கமிங். அண்ட் எனக்கு என்ன பேசுன்னு தெரியல. ஏன்னா வந்து ரகுதாத்தா அப்படிங்கிற ஒரு படம் வந்து நான் பண்ணுவேன்னு என் வாழ்க்கையில சத்தியமா நினைச்சு விட பார்க்கல. ஏன்னா வந்து கிங்ஸ்லி என்னோட ஃப்ரெண்ட் கன்னியாகுமரி பையன் ஆனந்த் கிருஷ்ணமூர்த்தி, நம்ம சவுண்ட் டிசைனர் மணி சார் படம்லாம் பண்ணியிருக்காரு. அவர் தான் இந்த படத்துக்கும் சவுண்ட் டிசைன் பண்ணியிருக்காரு. அவர் வீட்டில் உட்காந்துட்டு ஒரு சில்லிங் அண்ட் அவன் கிங்ஸ்லி சடனா சொன்னான், ஏய் மச்சான், எங்க தாத்தா வந்து எங்க அப்பாவை பார்த்து கலாய்ச்சாரா, பேங்க்ல வந்து ப்ரொமோஷனுக்காக வந்து ஹிந்தி எக்ஸாம் எழுதினாரு. ஸோ வெளியே போயிட்டு வந்து ஹிந்தி திணிப்பு ஒழிகன்னு கூவிட்டு ப்ரொமோஷன் மட்டும் நீ ஹிந்தி எக்ஸாம் ஹிந்தி கத்துக்கிட்டாரு அப்படின்னு கலாச்சாரு அப்படின்னா சரி சார் ஓகே. அண்ட் தென் அப்போதான் எனக்கு ஐடியா வந்தது, நல்ல படம் ஐடியான்னு. இது ஆல்மோஸ்ட் 14 years back and here we are. So and it would not have been possible. நான் கொஞ்சம் பீட் ரோடு கண்டுக்காதீங்க. It would not have been possible without my writing team, Anand, Manoj, and Naveen, and my technical team, DOP, Yamini, Yagnamurthy, editor T.S. Suresh, sound designer Anand Krishnamurthy, Purnima, costume designer. Am I forgetting someone? Illa. Production designer Ram Charan, sorry I forgot. Sorry. Art director அவர்தான். ஸோ ஸ்ட்ராங் டீம். இந்த படம் பண்ணா இவங்க கூட தான் பண்ணுவேன்னு டிசைட் பண்ணி பண்ணது, எக்ஸப்ட் ஃபார் கப்புள் ஆஃப் பீப்புள். பட் அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த படத்தை பத்தி யாரு என்ன வேணா சொல்லாங்க, ஆனா ஒரு விஷயம் மட்டும் வந்து ஐம் வெரி ப்ரௌட் ஆஃப் இஸ் காஸ்டிங். wonderful actors came together and did such a fantastic job, led by Kirti Suresh, MS Bhaskar sir. அவர் இல்லை நீங்க, அவர் I think is busy. Devadarshini ma'am and of course my good friend Ravindra Vijay. இல்ல அவங்களாம் ஃப்ரெண்ட்ஸ், அதனால தான் கை தட்டுறேன், கண்டுக்காதீங்க நீங்க. So anyway, I want to keep it short. Thank you so much for making this happen, Abhishek. And of course, இதை நான் சொல்லலாம் வந்து நான் வந்து சத்தியமா I'll go to hell. இந்த படம் எப்படி நடந்ததுன்னா வந்து ப்ரொடியூசர் கிட்ட வந்து ஒருத்தர் என்ன கூட்டிட்டு போனாரு. என்னடா நீ பெங்களூர் தான் இருக்க, எனக்கு தெரியாது. ஆமா தல நான் பெங்களூர் தான் இருக்கேன் அப்படின்னா, என்ன
பொம்பளை ஆஃபீஸ்க்கு வந்து விஜய் சுப்பிரமணியம் நம்ம கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் அவர் கூட்டு போனாரு. அங்க போயிட்டு ப்ரொடியூசர் கிட்ட உட்கார வச்சு உங்ககிட்ட ஏதாவது லைன் இருக்கான்னா நான் ஒரே ஒரு லைன் தான் சொன்னேன். ஒரு பையனுக்கு லவ் பண்றான் ஒரு பொண்ணு, ஆனா அந்த பொண்ணு அவனுக்கு கிடைக்கணும்னா அவன் ஹிந்தி கத்துக்கணும், அவள் தான் சொன்னேன். ஓ செம்மையா இருக்கு சார், செம்மையா இருக்கு சார், இதே பண்ணலான்னு. பட் அது பண்ணல, வேற பண்ணிருக்கோம். யூ வில் see. So thank you Vijay for making this happen. Thank you so much. Yeah. And also I want to thank Shankar Anna, if you're there. He's there la. Yeah, for supporting me in and making me believe that நீ கிரியேட்டிவ் பா, நீ ஏன்பா இந்த ஐடி வேலைலாம் பண்றேன்னு திட்டினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, ஐ திங்க் ஐ ஷுட் வேஸ்ட் டூ மச் டைம். ஐ எம் வெரி ஹாப்பி தட் எங்க அப்பா வந்து என்ன இன்ஜினியர் ஆகணும்னு ரொம்ப கனவு கண்டாரு, முடியல. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி தட் மை 86-year-old ஃபாதர் அண்ட் மை 80-year-old mom are here. ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. அதாவது இந்த ஜெயிக்கிறது தோக்கிறதுலாம் இல்ல, உங்களுக்கு என்ன வேணுமோ அதான் பண்ணுவாங்கிறத வந்து ப்ரூவ் பண்றதுக்காக. எனிவே, ஐ எம் நாட் இம்பார்ட்டன்ட் இன் திஸ் ஈவென்ட். விழா தலைவன் ஷான் ரோல்டன், ப்ளீஸ் கிவ் ஹிம் a big hand. Before I call him on, do I have 10 seconds? Can I talk for? Yeah, okay. So ஷான் ரோல்டன் வந்து நானும் வந்து ரெண்டு பேரும் வந்து சாரி ஷான், நாங்க ரெண்டு பேருமே லூசு. இந்த ரெண்டு லூஸும் சேர்ந்து வேலை பண்ணா என்ன மாதிரி ஒரு அவுட்புட் வருங்கிறது நீங்க ஐ திங்க் யூ வில் நோ சூன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் கிரேசி ஷான் இன் திஸ் வேர்ல்ட் ஆஃப் மீடியாக்ரிட்டி. ரொம்ப பேசிட்டு ஓகே, ஐ டோன்ட் ஹேவ் எனிதிங் எல்ஸ். தேங்க்யூ ஸோ மச். ஒரு குவிக் Q&A, ஏதாவது கேள்விகள் இருந்தா சார்கிட்ட கேட்கலாம். அவருக்கு லெஃப்ட் ஹேண்ட் பேட்டிங் ரொம்ப பிடிக்கும். புரியல. Why the title Raghutaatha? Why not? ரகுதாத்தா ரெஃபரன்ஸ் எல்லாருக்கும் தெரியும்ல. எங்க பாக்யராஜ் சார் படம் एक गांव में एक किसान ரகுதாத்தா, ஹிந்தி கத்துக்கணும். வேற என்ன, இதை விட ஒரு பெரிய மார்க்கெட்டிங் வேற என்னங்க கொடுக்க முடியும் டைட்டில்ல? கரெக்டா? ஓ, நீங்க கோபமா கேட்டீங்களோன்னு நினைச்சேன். எதுக்கு ரகுதாத்தா, எதுக்கு அப்படி கேட்டாரு அவரு. பாட்டி பாட்டி யாரு, தாத்தா தாத்தா யாருன்னு கேளுங்க சொல்றேன். பாட்டிலே இருக்கீங்களே நீங்க. தாத்தா தான் MS பாஸ்கர் சார் தான் தாத்தாங்க. பார்ட்டியா பாட்டியா எனக்கு புரியல. பாட்டி இல்ல, பாட்டி இல்ல. ஆக்சுவலா தமிழ்நாட்டுல வந்து இந்தி வந்து திமுக தான் எதிர்ப்பு இங்க திராவிட கழகம் பண்ணுச்சு. ஸோ நீங்க வந்து இங்க இருக்க தமிழர்களை சொல்றீங்களா இந்தி வேணாம் வேணாம்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு அவனுங்க இப்படி பண்றாங்கன்ட்டு? அதெல்லாம் நான் சொல்லவே இல்லையே. நீங்க இப்போ இந்தி சொல்றீங்கல்ல, இந்தி வெளியில வேணாம்னு சொல்லிட்டு எக்ஸாம் எழுதுனாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படம் வந்து இந்தியை பத்தி இல்ல, இந்தி திணிப்பை பத்தி. ஃபோக்கஸ் ஷுட் பி ஆன் திணிப்பு, நாட் ஆன் ஹிந்தி. ஸோ உங்களுக்கு வேணா நீங்க ஹிந்தி கத்துவாங்க, சைனீஸ் கத்துவாங்க, ஜாப்பனீஸ் கத்துவாங்க, உங்க இஷ்டம். பட் ஆனா வந்து திணிக்க கூடாதுங்கிறது தான் ஒரு, அதுதான் வந்து நம்ம தமிழ்நாட்டுல 1938ல இருந்து போராடுறாங்க இன்னைக்கு வரைக்கும். ஓகே, ஸோ த ப்ராப்ளம் வந்து இந்தியோட கிடையாது, எந்த மொழியிலும். ஐ டோன்ட் திங்க் எனிபடி ஷுட் ஹேவ் அ ப்ராப்ளம். திணிப்பு தான் பிரச்சனை. இந்த படம் திணிப்பு பத்தி. ஓ, ஸோ நான் அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்ல. ஏன் இப்படி மாட்டி விடுறீங்க? இல்ல ஆதரவான்னு கேட்க வந்தேன். இல்ல நான் வரல அந்த ஆட்டைக்கு. சார், கீர்த்தி சுரேஷ் தேசிய விருது பெற்ற நடிகை. அவங்க வந்து எப்படி நடிச்சாங்க, நிறைய ரீடேக் பண்ணாங்களா, எந்தெந்த இதுல எடுக்க உங்களுக்கு கஷ்டமா இருந்தது? நான் என்ன சொல்றேன் கீர்த்தி? No, to be honest, she's ஸ்டார்டிங்ல வந்து அவங்கள ரெண்டு பேரும் தெரியாது. ஸோ initially it was like very professional, but she became a friend, I think, second schedule இருந்து. And she's a wonderful actor who makes her co-stars also very என்ன சொல்றது, comfortable and அதானே சொல்ல சொன்னீங்க? No, jokes apart, she's a fantastic actor. I mean I don't have to say it, அவங்க already prove பண்ணிட்டாங்க. And also it's 10 years of Kirti, no? Can we have a big round of applause for that? Thank you. கீர்த்தி சுரேஷ் வந்து இப்போ
இந்தி படம் நடிச்சிட்டு இருக்காங்க. யாருங்க? கீர்த்தி சுரேஷ். சரி, இதுல வந்து இந்தியை எதிர்க்கிறாங்க. இந்தி எதிர்க்கல, அதான் இல்ல, சொல்றேன். இந்தி கத்துக்க மாட்டேன்னு சொல்றாங்க இல்லையா? அது வந்து முரண்பாடா இருக்கிற மாதிரி இருக்குல்ல. இல்லைங்க, அதான் இப்போ நாளைக்கு வந்து அவங்க வந்து ஒரு என்ன சொல்றது, ஆம்பளை வேஷத்துல நடிப்பாங்க. அப்ப அதனால வந்து அவங்க ஆம்பளை ஆயிடுவாங்களா? இல்ல, ஆக்டரோட வேலையா அதுதானே, ஆக்டரோட வேலை அதுதானேங்க. ஹிந்தி ஆகட்டும், சைனீஸ் ஆகட்டும், வாட் இட் டசன்ட் மேட்டர் ஐ திங்க். பட் ஆல்சோ இந்த படம் வந்து ஹிந்தி எதிர்த்து இல்லைங்க, திணிப்பு எதிர்த்து. ஹிந்தி திணிப்பு இது நான் வந்து நிறைய வாட்டி சொல்லியாச்சு. ஹிந்தி மொழி கூட யாருக்கு பிரச்சனை இருக்கு? யாருக்கும் பிரச்சனை கிடையாது. இங்க யாருக்காவது ஹிந்தி மொழி கூட பிரச்சனை இருக்கா? இல்ல. யாராவது உங்களை வந்து நீ இது கத்துக்கிட்டு அது ஹிந்தின்னு இல்லை எதை. இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள், உங்க ஸ்கூல்ல வந்து நீங்க வந்து ஜீன்ஸ் போடக்கூடாது காலேஜ்லயோ ஸ்கூல்லயோ சொன்னா வந்து அதை எதிர்ப்பீங்களா மாட்டீங்களா? அதே மாதிரிதான் எதுவும். ஸோ டோன்ட் கன்ஃபியூஸ் த லாஜிக் தேர். வந்துச்சு சார். யூ விட்டுறாங்க சார், உங்களுக்கு தைரியம் வந்து ரொம்ப ஜாஸ்தி யாரு? உங்களுக்கு. ஏன்னா இந்தி எதிர்ப்பு நிறைய போராட்டம் நடத்தி நிறைய உயிர் பலிகளை பார்த்து நிறைய கஷ்டப்பட்டு ஆட்சியை பிடிச்சி ஆபீஸ் பக்கத்துல இருக்கு, திமுக ஆபீஸ், அது பக்கத்திலேயே நீங்க வந்து அந்த ஃபங்க்ஷன் வைக்கிறீங்க. இந்த படத்துக்கு கட்சி சார்பா இல்ல அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டங்கள் அவங்க சார்பா ஏதாவது எதிர்ப்பு வருமா? அந்த மாதிரி சீன்கள் இது இருக்கா? அந்த மாதிரில எதுவும் இல்லைங்க. ஐ எம் வெரி கான்ஃபிடென்ட். ஸோ பிளஸ் ஆல்சோ அவரு நம்ம உதயநிதி சார் கூட அதானே சொன்னாரு. அவரே சொன்னாரு. இதே கேள்விதான் யாரோ கேட்டாங்க அவரை. நீங்க தானே அது? வெரி குட். கேன் யூ ஹேவ் பேக்ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் ஃபார் ஹிம்? ஓனன்ட்டே வந்து கலாய்க்கிறீங்க பாருங்க என்ன திருப்பி. இல்ல, அவர் சொல்றத நானும் சொல்றேன். So anyway, thank you. Anything else? Hello, Mr. Suman. Actually நீங்க வந்து ஹிந்தி மூவிஸோட ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. சோ டீசர் பாக்கும்போது ஃபர்ஸ்ட் இது ஆக்சுவலி ஹிந்திக்கு அகைன்ஸ்டா தான் இருக்கு டீசர். அதுதான் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணது. உங்களுக்கு பர்சனலா ப்ரொஃபஷனலா வந்து இதுக்கு கேள்விகள் வந்துச்சா பாலிவுட் சைட்ல இருந்து? இந்த டீசர் பார்த்துட்டு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எதுவும் ஃபேஸ் பண்ணீங்களா? ஒரு 2-3 பேர் கேட்டாங்க, அதை நான் கண்டுக்கல. டீசரை பார்த்து வந்து ஒரு படத்தை ஜட்ஜ் பண்ண முடியாதுல்ல. டீசர் ஓட ஐடியாவே அதுதான். இட் இஸ் சப்போஸ் டு ப்ரொவோக் சம் இன்ட்ரீக் இன் யூ. ஸோ டீசர் படம் கிடையாது. அது வந்து என்ன இது நல்லா இருக்கு, ஃப்ரெஷ்ஷா இருக்கு, நம்ம போய் பார்க்கலாமா தியேட்டர்ல, இட்ஸ் சப்போஸ் டு டூ தட். ஸோ அண்ட் ஆல்சோ நான் கதையை பத்தி எதுவும் பேச விரும்பல. ஸோ தட்ஸ் வை ஐ வாண்ட் யூ டு கோ அண்ட் வாட்ச் த ஃபில்ம் அண்ட் மேக் அ ஜட்ஜ்மெண்ட் ஃபார் யுவர் செல்ஃப். ஸோ